சார் வணக்கம். வணக்கம். நான் உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இளந்தமிழ், நான் கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். தலைப்பு கொஞ்சம் நீடு தான், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். தொடர்ந்து இன்றைக்கு 2வது நாளாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள், பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொது நலன் சார்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கங்கள், மகளிர் குழுக்கள், இன்ன பிற ஆதரவு சக்திகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சந்திப்புக்கு இடையே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த நிர்வாகிகளோடு, தொண்டர்களோடு வந்து ஆதரவு சக்திகளோடு பேசுகின்ற போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை எடுத்துச் சொல்லி எப்படிப்பட்ட வியூகத்தை அமைப்பது சரியாக இருக்கும், ஏன் தான் இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தேன், என்ன மாதிரியான வியூகத்தை நாம் அமைக்க வேண்டியிருக்கிறது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தோம் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவோடு இணைந்து கண்ட களங்கள், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள், பின்னப்பட்ட சதிவலைகள், அதிலிருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்தோம், இவ்வளவு துன்பத்தை அனுபவித்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்துவிட்டு இன்றைக்கு எப்படியும் மனம் திருந்தி தவறு இழைத்தவர்கள், துரோகம் இழைத்தவர்கள் மனம் திருந்தி ஒன்றிணைவார்கள் என்றுதான் நான் காத்திருந்தேன். ஏனென்று சொன்னால் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கம் ஒரு சோதனையை சந்தித்த போது, 2 அணிகளாக பிரிந்து கிடந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இயக்கத்தை எதிர்த்து களம் காண வேண்டுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை, எண்ண ஓட்டத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தம்மோடு பகிர்ந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகுந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற நிர்வாகிகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அவர்கள் கலந்து கொண்டவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் யாருடைய தலைமையில் இயக்கம் இயங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களம் கண்டே ஆக வேண்டும் என்ற சூழல் 1989 எப்படி உருவானதோ அதே போல இன்றைக்கும் இந்த களத்தை நான் பார்க்கிறேன், அதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் என்று ஒரு அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் வகுப்பு எடுக்கக்கூடிய பேராசிரியரை போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36க்கும் கிட்டத்தட்ட 36 டிபார்ட்மெண்ட் இருக்குது அரசு துறையில. அந்த துறைகளிலே எப்படியெல்லாம் நிதிகள் செலவிடப்பட வேண்டும், தன்னுடைய அனுபவத்திலே அம்மா அவர்களோடு 24 மணி நேரமும் இருந்து இவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த திராணியும் இல்லாமல் இந்த விளம்பர திமுகவினுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த நிதி ஆதாரத்தை எல்லாம் எப்படி வீணடித்துக் கொண்டு, மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல், ஊழலிலே திளைத்துக் கொண்டு, விளம்பரத்திலே பிழைத்துக் கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு மிகவும் ஆபத்து. ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்டெடுத்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காமல் இன்றைக்கு இந்த விளம்பர திமுக தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. இதனை தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உறுதியான முடிவை எடுத்து களம் காண வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்லி, அதே போல பொருளாதார புள்ளி விவரங்களை எல்லாம் நிறைய சொல்லி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1991 ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் கோடிகள் இந்த அரசாங்கத்தினுடைய கடனாக இருந்தது. ஆனால் அவ்வளவு குறைவான கடன் சுமை இருந்த போது அரசினுடைய அந்த நிதியை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த விளம்பர திமுக படிப்படியாக இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கடனை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துவிட்டு
மக்களுக்கு என்ன புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு, இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பாடுபட்டாவது இந்த மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களம் காண வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்போம். சிறப்பான முறையில் அனைவரும் களப்பணி ஆற்றுங்கள் என்று ஒரு நல்ல சில வார்த்தைகளை கொடுத்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களை சொல்லி, நிறைய கருத்துகள், இந்த இயக்கத்தினுடைய கொள்கை, இவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது எப்படிப்பட்ட சவால்கள் வந்ததை, எப்படி நாங்கள் அந்த தடைகளை மீறினோம், எங்களுக்கு சதி வலைகளை பின்னி சிறைப்படுத்தப்பட்ட போது நாங்கள் சந்தித்த கொடுமைகள் என்ன, அந்த சதி வலைகளை எல்லாம் எப்படி நாங்கள் உடைத்தெறிந்து மீண்டு வந்தோம் என்கின்ற பல்வேறு கருத்துக்களை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே, ஆதரவாளர்களிடத்திலே, தொண்டர்களிடத்திலே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக எடுத்து வைப்பது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய அதிர்வலையை இன்னும் சில நாட்களில், 2-3 நாட்களிலே நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர முடியும் என்று இதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். மிகச் சிறப்பு இளந்தமிழ் சார், ரொம்ப நன்றி. முதல் கட்ட கருத்து, வலிமையான கருத்து சொல்லியிருக்கீங்க. இளந்தமிழ் ஆர்வலன் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அம்மையார் அவர்கள் அனைவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். நாம் பேசிக்கொண்டிருக்கிற போதே பார்க்கிற போது ஏராளமான மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஏராளமானவர்கள். ஆனாலும் கூட ஒரு ஹெக்டிக் டாக், அதாவது ஒரு பரபரப்பான அரசியல் நிறையில் இதனுடைய விளைவுகள், த கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இன்றைய நடவடிக்கைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கேட்கிறீங்க. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த முயற்சி அல்லது இவ்வளவு காலம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு பொறுமையாக அமைதி காத்திருந்தது மாறி இன்றைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளினால் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வலுவாக்கிய இந்த கட்சி தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து சின்னாபின்னமாகிவிடும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல எடப்பாடியினுடைய வேட்பாளர்கள் பெருமளவிலே தோற்று போய்விட்டால் அது இந்த தீய சக்தி திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்று அந்த கவலை இருக்கிறது. எனவே எப்படி 1989 ஒரு கடினமான முடிவை எடுத்து சேவல் சின்னத்திலே தேர்தலை சந்தித்து 27 பேர் வெற்றி கண்டு தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவராக அம்மா அமரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்ந்ததோ, அதே போல இந்த தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வேட்பாளர்கள் களம் கண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய பிரளயத்தை தமிழ்நாட்டு அரசியலிலே உருவாக்க இருக்கிறார்கள் என்பதுதான் நீங்க கேட்கக்கூடிய அந்த தாக்கமாக இருக்கும். ஒருவராக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நான் முதல்லே குறிப்பிட்டது போல வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள். இதுல இன்னும் கூட ஒரு சிலர் ஒரு சந்தேகத்தை அவர்கள் மனசில இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் வெளியே சொல்லுகிறார்கள். என்னவென்றால் 2021 மாதிரி ஏதாவது பின்வாங்கி விடுவார்களோ என்று. அம்மா அவர்கள் கூட கிறிஸ்துமஸ் தினத்தில் அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது மிக குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னார்கள், 2021 நான் ஒதுங்கி இருந்து அமைதியாக வேடிக்கை பார்த்தது போல் இந்த தேர்தலில் செய்ய மாட்டேன் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது தன்னுடைய வியூகங்களை அமைத்து என்னுடைய வேட்பாளர்கள் களத்திலே நிற்பார்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதில் எதுவும் பின்வாங்கல் இருக்குமோ, மாற்று கருத்து இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்க வேண்டும் என்று எந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசிகளாக, நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள், கழகத்தின் நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு முழு மனதாக முழு நம்பிக்கையோடு இந்த பயணத்திலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒன்றையும் குறிப்பாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
இந்த இருவரும் தலைவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நூற்றாண்டுகளானாலும் இந்த இயக்கம் மக்களுக்கான பணியை செய்யும் என்று எப்படி சூளுரைத்தார்களோ அந்த கனவை நினைவாக்குகின்ற வகையில் நிறைய இளைஞர்களை இந்த இயக்கத்திலே சேர்க்க வேண்டும். இந்த இயக்கத்திற்கு ஒரு புதிய இரத்த ஓட்டத்தை பாய்ச்ச வேண்டும். இதன் மூலம் தொடர்ந்து இந்த இயக்கம் மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்ற அந்த தலைவர்களுடைய, இருவரும் தலைவர்களுடைய கனவை நினைவாக்குவது என்னுடைய முழு முதற் கடமை என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க கூட குறிப்பிட்டீங்க எப்படிப்பட்ட தியாகங்களை, வலிகளை, எப்படிப்பட்ட கொடுமைகளை முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த 96ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கண்டிப்பா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது குடிக்கின்ற தண்ணீரிலே சோப்பு தூளை கலந்து 4 மாத காலம் அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் சிறை கண்காணிப்பாளருக்கு தொலைபேசி செய்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ நெருக்கடியை கொடுத்த போதும், சிறை அதிகாரிகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்த போதும் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்து அவர்களை திருப்பி அளித்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சோப்பு தண்ணீரை குடித்து அதிலே தன்னுடைய உடல்நலம் கெட்டு போனதை நினைவுபடுத்தினார்கள். இந்த தியாகத்தை வேறு யார் இந்த இயக்கத்தில் செஞ்சிருக்காங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைக்கு வாய்க்கிழிய பேசக்கூடியவர்கள் என்ன தியாகத்தை செய்திருக்கிறார்கள்? அது மட்டுமா, 89ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியிலே தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அம்மா அவர்கள் குறிப்பாக இந்த தேதியும் சொன்னாங்க. பிப்ரவரி 23ஆம் நாள் 2 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்துட்டு வரும்போது விடுவதற்குள் ஏராளமான கார்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் பயணம் செய்த காருக்கு முன்னும் பின்னும் பல கார்கள் வந்து கொண்டிருந்தாலும், வரிசையாக வந்து கொண்டிருந்தாலும், காத்திருந்து ஒரு திமுக கொடி போட்ட, திமுக சின்னம் வரையப்பட்ட ஒரு ஜல்லி ஏற்றக்கூடிய ஒரு லாரி மீண்டும் மீண்டும் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பயணம் செய்த அந்த காரை இடித்து விபத்தை ஏற்படுத்தி அவர்களை கொல்லலாம் என்று சதி செய்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தனக்கு எப்பேற்பட்ட காயம் ஏற்பட்டது, 86 தையல்கள் கண்ணை சுற்றி போடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லும் போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இப்படிப்பட்ட தியாகத்தை இந்த இயக்கத்திற்கு யார் செய்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது இந்த கட்சியில? இப்படி தொடர்ந்து பெங்களூர் சிறைச்சாலையில இருக்கும்போது எப்படிப்பட்ட சதிவலைகளை பின்னி அவர்களுடைய அந்த பெயரை கெடுப்பதற்கான வேலைகளை செய்தார்கள். விடுதலையாக சென்னைக்கு வரும்பொழுது தமிழக எல்லையிலேயே ஏதாவது காரணம் காட்டி கைது செய்து விடலாம் என்று கட்சியினுடைய கொடி போட்ட இவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய காரிலே வரக்கூடாது என்று ஒரு டிஜிபியை இதற்காக கிருஷ்ணகிரியிலே, ஒசூரிலே காக்க வைத்து தன்னை கைது செய்வதற்கு சதி நடக்கிறது என்று தெரிந்து கொண்ட புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சாதுரியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாகனத்திலே, அவரையும் அந்த வாகனத்திலே வைத்துக் கொண்டு சாதுரியமாக தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தி காட்டினார் என்று சொன்னால், இந்த சாதுரியமும் இந்த என்ன சொல்லுவாங்க சமயோசிதமும் இந்த துணிச்சலும் வேறு எவருக்கும் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதாக சொல்லக்கூடியவர்களுக்கு எவருக்கும் கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு தமக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் எப்படி மனம் திருந்தி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள், இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று ஒன்றுபட்டுவிடும் என்ற நம்பிக்கையில காத்திருந்தேன். ஆனால் இது மிகவும் தவறாக போகிறது, இனியும் பொறுத்திருக்க முடியாது என்று ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலை எந்த வடிவத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை களத்திலே இறக்கப் போகிறார்கள் என்பதை, அவர்களை எப்படி களம் காண வைக்கப் போகிறோம் என்பதை வெகு விரைவில் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு 2 நாட்களிலோ 3 நாட்களிலோ அல்லது ஒரு வாரத்திற்குள்ளாகவோ மிக அழகாக அதனை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அவர்களுடைய வேட்பாளர்களை களத்திலே நிற்பார்கள் என்பது மட்டும் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமால மிக மிக உறுதியான ஒன்று என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி எப்பேற்பட்ட துரோகங்களையும், அதாவது இந்த கட்சிக்கு தவறிழைத்து சுயநலத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பேச்சுக்களை புறந்தள்ளி, எப்படி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு ஆளுமையோடு தாயுள்ளத்தோடு அமைதி காத்து இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்லி திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட சொன்னார்கள். ஏழை எளிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இயக்கம். இந்த கட்சியிலே எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உழைக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும்.
தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் உயர வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடிய திராணி உள்ள ஒரே தலைவராக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு பூராவும் சிதறி கிடக்கக்கூடிய ஆதரவு சக்திகள் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அணி திரண்டு வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கரத்தை வலுப்படுத்த அவர்களுக்கு பின்னாலே களம் காண்பதற்கு தயாராக வேண்டும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இளந்தமிழ் சார், இணைப்பில் இருங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம்.